முன்பே குறிப்பிட்டிருந்தீங்க மிக துல்லியமாக தரவுகளை தரக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு. ஆனால் ஒரு 3வது ஆமா. ஸ்டேஜில ஒரு தோல்வியை தழுவியிருக்கு. எதன் காரணமா இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க சார்? இதுல 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு ஏவூர்தி. அதாவது நம்ம அந்த ராக்கெட் பிஎஸ்எல்வி. இன்னொன்னு அது ஏந்தி செல்ற சுமை, பொதி. அதுதான் விண்கலம். அந்த இஓஎஸ் 9. இஓஎஸ் 9 செயல்படுதா இல்லையாங்கிறது நமக்கு என்ன தெரியல. ஏன்னா அது இப்ப கடல்ல விழுந்துருச்சு. அவ்வளவுதான். அதை எடுத்துட்டு போய் விண்வெளியில ஒரு 520 கிலோமீட்டர் உயரத்துல அதை நிலைநிறுத்தணும். அந்த வேலையை தான் இந்த ஏவூர்தி பிஎஸ்எல்வி செய்யும். அதுல தான் இப்போ தோல்வி ஏற்பட்டிருக்கு. பிஎஸ்எல்வியில 4 ஸ்டேஜ் இருக்கும். முதல் ஸ்டேஜ் திட எரிபொருள். நம்ம ராக்கெட்ல தீபாவளி ராக்கெட்லாம் பார்க்குறோம் இல்லையா? பவுடர் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். திட திட நிலையில இருக்கும். 2வது ஸ்டேஜில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு திரவ எரிபொருள் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி திரும்பவும் 3வது ஸ்டேஜில் நம்ம சாலிட் ஸ்டேட் ஃபியூல், அதாவது திட எரிபொருள் பயன்படுத்துகிறோம். அதில் தான் அதை அதை செயல்படுத்த முனையும் போது தான் சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்பது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பகுதி தகவல்.